அண்மைச் செய்தி. திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸ் தலைமை வருத்தம் அடைந்துள்ளதாக அக்கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை குழுவை திமுக உடனே அமைக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸ் தலைமை வருத்தம் அடைந்துள்ளதாகவும் எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் ராகுல் காந்தியுடன் பேசப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் நாளை கூறுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸ் தலைமை வருத்தம் அடைந்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை குழுவை திமுக உடனே அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸ் தலைமை வருத்தம் அடைந்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவர் குறித்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். இன்று டெல்லியில குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில அனைத்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய, அதாவது தமிழகத்தில் கூடிய 72 மாவட்ட தலைவருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பிரின்ஸ் மற்றும் உள்ளிட்ட கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் முக்கியமாக பங்கேற்றார். தமிழகத்துடைய காங்கிரஸ் தலைவர் செல்லுப்பந்தையை பங்கேற்றிருந்தார். இந்த ஆலோசனை பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் இருக்கு. இரண்டாவது குறிப்பாக கடந்த 2 நாள் முன்பாக 33 நாட்கள் காத்திருக்கிறோம், தமிழக முதல்வர் குழு அமைப்பா இதுவரைக்கும் அமைக்கவில்லை என்ற ஏற்கனவே எம்பி மாணிக்கராக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு காங்கிரஸ் பல்வேறு நிர்வாகிகள் விமர்சனம் செய்து வந்தார்கள். ஏன் குழு அமைக்கவில்லை, ஏன் அழைக்கவில்லை என்ற கருத்து முன்வைத்த நிலையில இன்று ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்ட தகவலியா இருக்குது. அதனாலதான் இந்த செல்லுப்பதை மிக முக்கியமாக முதல்வர் அவர்கள் கூட்டணி பேச்சாளர் ஒரு குழு விரைவாக அமைக்க வேண்டும் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த 1 மாத காலமாக நிர்வாகிகள் தெரியக்கூடிய கருத்துக்கு அவர் மாற்றுக்கள் தெரிவித்து வந்தார். கூட்டணியில் குறிப்பாக குழப்பம் இல்லை, தெளிவாக தெரிவித்து வந்தார். ஆனா இன்று ஆலோசனைக்கு பிறகு காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகை குழுவை விரைவாக அமைக்க வேண்டும் என தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கியமாக ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இந்த விவாதத்தில் அழுத்தம் கொடுத்திருப்பாரா, அதாவது கேள்வி இருக்கிறது. ஏன்னா மிக முக்கியமாக ஏற்கனவே இடம் பகிர்வு தொடர்பாக, அதாவது எத்தனை இடங்கள் கேட்கிறோம் என்ற உள்ளிட்ட குழப்பங்கள் இருந்தது. அந்த அறிவில் பார்க்கும் பொழுது கூடுதல் கேட்கிறாங்களா ஒரு கேள்வி வந்திருக்குது. அதனால கடந்த வாரம் குறிப்பாக திமுக துணை பூஜை கனிமொழியும் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இடம் பகிர்வு குழப்பம் இருக்குதா என்ற கேள்வி இருந்த நிலையில இன்று நடந்த மீட்டிங் நடந்த ஆலோசனைக்கு பிறகு செல்லுப்பந்தைய பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுகவுக்கு அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில செல்லுப்பந்தைய பேசி தெரிவித்திருக்காரு, அவர் கேள்வியும் இருக்கிறது. இருந்த போதிலும் திமுக எது போன்ற ஒரு சூழலை எதிர்கொள்ளும், குறிப்பாக விரைவாக குழு அமைப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராம்குமார், நௌசாத், ஏற்கனவே கிறிஸ் ஜோடங்கர் தலைமையிலாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுள்ளன. இந்நிலையில் திமுக நிர்வாகிகள் பல கருத்துக்களையும் தெரிவித்த நிலையில் அவற்றையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, ஊடகங்கள் வாயிலாக எப்படி தெரிவிக்க முடியும் என கூறியிருந்த செல்வ பெருந்தகை தற்பொழுது திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸ் தலைமை வருத்தம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். எனவே கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தும் பொழுது இது குறித்தாக திமுக சார்பாக ஏதேனும் சொல்லப்பட்டுள்ளதா? நீங்க குறிப்பிட்டது போல தொடர்ந்து திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே நிர்வாகிகளுடைய கருத்து மோதல் என்பது அதிகமாக பார்க்க முடியுது. அதுக்கு அவ்வப்போது முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் செல்லுப்பந்தைய செயல்பட்டு வந்தார். அதாவது திமுகவிடம் கூட்டணி பிரச்சனை போது அகில இந்திய தலைமை நடைபெறுவதை நடத்தி வருகிறார்கள். இதை யாரும் தேவையற்ற கருத்திலே பதிவு செய்ய வேண்டாம், அதை பதிவு செய்யும் போதில் அகில இந்த கமிட்டிக்கு தெரிவித்து விடுவோம் என்ற கருத்தை பரவலாக தெரிவித்து வந்தார். அதே போல திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகம் தெரிவிக்கும் போது கூட்டணி கட்சிக்கு பொதுவாகவும் இடம் ஒதுக்குவது தொடர்பாக அதை தலைமை ஆலோசனை மேற்கொள்ளும், தேவையில்லாத கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டாம் என்ற கருத்தையும் பதிவு செய்தார். இருந்த போதிலும் கூட மிக முக்கியமாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்ற இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செல்வப்பந்தைய பேச்சில் பல மாற்றங்கள் நம்ம தெரிகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி குறிப்பாக கடினமாக அதாவது அழுத்தம் கொடுத்திருப்பாரா, அதாவது குறிப்பாக ஏற்கனவே டிவிகேவோட தாவிகாவோட கூட்டணி குறித்து பேசுவதாக ஒரு தகவலாக பரவல் நிலையில
காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் இருந்தால் கூட, ஆனால் ஏன் இது போன்ற தாமதம் ஏற்படுகிறது, தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன ஒரு கேள்வி ராகுல் காந்தி எழுப்பியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் விரைவாக குழு அமைக்க வேண்டும் என செல்வப்பிரசாத் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமா திமுக குழு அமைக்குமா அல்லது தாமதப்படுத்துமா, அதற்கிடையில் குறிப்பாக இந்த கூட்டம் நீடிக்குமா என்ற ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.